வணக்கம் நண்பர்களே, இவன் வந்துவிட்டார். இன்று மிக கடுமையான வானிலை நிலைகளில் சூடானது மற்றும் குளிரானது என்ற சவால்களை செய்ய இருக்கிறோம். பாறை மரபின் கடுமையான வெப்பம். நண்பர்களே, நாம் இங்கே எரிந்து போக கூடாது என்று நம்புகிறேன். ஆம், நானும் நம்புகிறேன். மற்றும் பனியில் எலும்பை நுழைய வைக்கும் குளிர். கடைசி இடத்திற்குரிய தண்டனை என்ன? தோல்வி அடைந்தவரின் மடிக்கணினி. இந்த வைரஸ். இந்த வீடியோவை முடிவரை பார்க்க வேண்டும். இங்கு மிகவும் குளிராக இருக்கும். அப்படித்தானே கேப்டன் ஓபிஎஸ்? இங்கே வெப்பநிலை 68 டிகிரி. மிகவும் குளிராக. ஆனால் என்னை சுடச்சுட வைத்து இருப்பது என்ன என்று எனக்கு தெரியும். அது என்ன? நீங்கள் இப்போது சந்தா செய்தால் அதுவே இந்த வீடியோவில் மீதமுள்ள நேரத்திற்கும் என்னை சுடச்சுட வைத்திருக்கும். கூடுவே அந்த பொத்தானை அழுத்துங்கள். சவால் 1. இது சூடானது மற்றும் குளிரானது என்ற சவால். டபாஸ்கோ மற்றும் ஐஸ்கிரீமை முதலில் உண்ணும் நபர் வெற்றி பெறுவார். நான் ஐஸ்கிரீமை காதலிக்கிறேன், ஆனால் இந்த நிலைமையிலா? சரிப்போ. சரி, இப்போது கொஞ்சம் டபாஸ்கோ வைப்போம். நான் சம அளவை எடுக்க முயற்சிக்கிறேன். சரியா? இது கூட சூடாக இருக்கும். சரி, அது போதுமானது என்று நினைக்கிறேன். 3, 2, 1 தொடங்கு. எனக்கு இப்போதே மூளை உறைய ஆரம்பித்திருக்கிறது. ஒரே நேரத்தில் சூடாகவும் குளிராகவும் இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடித்தால் லைக் பொத்தானை அழுத்தவும். என் நாக்கும் பற்களும் இப்பொழுது மிகவும் குளிராக இருக்கின்றன. ஆனால் என் நாக்கும் பற்களும் எரிகிறது. மிகவும் காரமாக உள்ளது. இவன் நண்பர்களே, நான் இப்போது விலக முடியுமா? இல்லை. இவன் வெற்றி பெற்றார். சரி, அடுத்த சவால் மன சவால். உதட்டில் அதிகமான மெண்டோஸ் மிட்டாய்கள் போடும் நபர்தான் வெற்றி பெறுவார். இங்கே 30 மிட்டாய்கள் உள்ளன. நான் அவற்றை ஒரே நேரத்தில் எல்லாம் சாப்பிட முடியும் என நினைக்கிறீர்களா? என் கன்னங்களை நீட்டுகிறேன். 3, 2, 1 தொடங்கு. மரியா 1. இங்கே மிகவும் குளிராக இருந்தது, அதனால் ஒரு சிறிய இடைவேளை எடுப்பதற்கு முடிவு செய்தோம். இது மிகவும் நன்றாக தோன்றுகிறது. இவன் சரி, உங்கள் கை சூடாகி விட்டதா? ஏன் கேட்டீர்கள்? அது அடுத்த சவாலுடன் தொடர்புடையது. அதற்கு செல்வோம். ஒவ்வொருவரும் இந்த பனியால் நிரப்பப்பட்ட கன்னத்தில் ஒரு கையை உள்ளே வைக்க வேண்டும். ஆம். அதை 1 நிமிடத்திற்கு மேல் வைத்திருங்கள். அதை செய்பவர் வெற்றி பெறுவார். என் கை உறைவிடும். உங்கள் கை கழுத்துகள் நீக்குங்கள். தயாரா? 3, 2, 1. எல்லோரும் கைகளை உள்ளே வைத்து விட்டனர். மிகவும் குளிராக இருக்கு. என் கை உறைந்து வருகிறது. விரல்களை உணர முடியவில்லை. இது சாத்தியமல்ல. நேரம் என்ன? எனக்கு தெரியவில்லை. கை. நான் முடியவில்லை. மரியா, நீ நல்லபடியா இருக்கிறாயா? நீங்கள் உங்கள் கையை ஒரு சில நேரங்களில் எடுக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளீர்கள். உங்கள் கையை வெளியே எடுக்கவும். 5, 4, 3, 2, 1. முடிந்தது. நீங்கள் அதை செய்து விட்டீர்கள். மற்றும் அடுத்த சவால். இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. நாம் உலகின் மிகச் சூடான பாலைவனங்களில் ஒன்றில் இருக்கிறோம். இங்கே வெப்பநிலை 138 டிகிரிக்கு அதிகரிக்கிறது. நண்பர்களே, நாம் இங்கே எரிந்து போக கூடாது என்று நம்புகிறேன். ஆம், நானும் நம்புகிறேன். சரி, முதல் சவாலுக்கு நேரமாகிறது. காரமான இறக்கை சவால். இந்த டப்பாவில் உள்ள அனைத்து இறக்கைகளையும் சாப்பிடக்கூடியவர் வெற்றி பெறுவார். நான் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். நான் காரமான உணவை தாங்க முடியாது. என் காரத்தன்மையை தாங்கும் சக்தி மிகவும் மோசமாக உள்ளது. இது வெறும் காரமாக இருக்கிறது. நண்பர்களே, ஆனால் நீங்கள் ஏற்கனவே அதை கூறியுள்ளீர்கள். நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, 3, 2, 1 தொடங்குங்கள். இது கொஞ்சம் மோசமாக உள்ளது. எனக்கு தண்ணீர் வேண்டும். நான் இதை பிடிக்கவே முடியவில்லை. எனக்கு பால் வேண்டும். முதல் இறக்கு முடிந்தது. நண்பர்களே, இது மிகவும் காரமாக இருப்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் மிகவும் பசிக்கிறது. நான் இதை வெல்லப் போகிறேன். நான் வெளியே வந்துவிட்டேன் நண்பர்களே. நான் வெளியேறுகிறேன். நான் இறுதியாக முடித்து விட்டேன். நண்பர்களே, இது மிகவும் காரமாக உள்ளது. நீங்கள் ஒரு மிருகம். ஸ்டான்லி, நீங்கள் அந்த புள்ளியை பெற்றீர்கள். நண்பர்களே, எனக்கு நிச்சயமாக தண்ணீர் மற்றும் பால் தேவை. குறிப்புகளில் எழுதுங்கள். உங்கள் விருப்பமான உணவு என்ன? அடுத்த சவால். இந்த கண்ணில் ஒவ்வொன்றிலும் 119 டிகிரி வெப்பத்தில் மணல் உள்ளது. அங்கு ஒரு நாணயம் உள்ளது மற்றும் நாணயத்தை முதலில் கண்டுபிடிக்கும் நபர் வெற்றி பெறுவார். நான் இதை நிச்சயமாக வெல்லப் போகிறேன். நான் இதை வெல்லுவேன் என்று நம்புகிறேன். என் கை எந்த வெப்பநிலையிலும் நிற்காது. 3, 2, 1 செல்வோம். விரல்கள் எரிகின்றன. இங்கே எந்த நாணயமும் உள்ளதா என்று உறுதியாக கூற முடியுமா? இவன்
ஆம், அங்கு ஒரு நாணயம் இருக்க வேண்டும். ஓ மை கடவுளே, நீங்கள் ஒரு நாணயம் கண்டுபிடித்தீர்களா? ஆ அவர் நாணயத்தை பெற்று இந்த சவாலில் வெற்றி பெற்றார். இல்லை, தவறுதலாக என் தொலைபேசியை கீழே போட்டுவிட்டேன். வாங்க. இல்லை, ஆனா நான் நாணயத்தை எடுத்துட்டேன். இது கடைசி சவால். பெரிதாக்கும் கண்ணாடி கொண்டு பலூனை முதல் உடைக்கும்பர் ஜெயிப்பார். அது வேடிக்கையாக இருக்கிறது. 3, 2, 1 போங்க. எதுவும் வேலை செய்யவில்லை ஐவன். நான் இதை பரிசோதிக்கிறேன். இது வேலை செய்தது. ஆமா. ஓ என்ன, எப்படி? அந்த சிறிய புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும். அது உடைந்துவிடும். அது இயற்பியல் நண்பர்களே. சரி, எனக்கு புள்ளி கிடைத்தது. இப்போது தண்டனை. மேலும் இது இறுதி சவால். ஸ்டான்லி மற்றும் அலிஸ் இருவருக்கும் 1 புள்ளி மட்டுமே உள்ளது. அதற்காக இங்கே 1 0 0 0 0 0 0 ஸ்கோவிலே யூனிசிப்ஸ் இருக்கிறது. யார் குறைவாக சாப்பிடுகிறாரோ அவர்தான் மிஸ்டர். அவர்களின் லேப்டாப்பில் பீஸ்ட் வைரஸ் நிறுவப்படும். காலத்தை வாசனை அடிக்கிறேன். கடவுள். வாங்க. மேலும் நீங்கள் எவ்வளவு சாப்பிட முடியும் என்று பார்ப்போம். 3, 2, 1 முதல் சிப். அலிஸ். வாங்க. நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே. அது எப்படி? நீங்களா? எனக்கு வைரஸ் வந்தா பரவாயில்லை. எனக்கு தண்ணீர் வேண்டும் ஐவன், தயவு செய்து. நான் வைரஸ் பற்றி கவலைப்படுவதில்லை ஐவன். நான் இதை சாப்பிடுவது இல்லை. நண்பர்களே, இது வெறித்தனமாக காரம். இது அலிசின் தனிப்பட்ட லேப்டாப். இதை எங்கேயா கொடு. இப்போது என் கையில் மிஸ்டர் பீஸ்ட் வைரஸ் USB டிரை. 3, 2, 1 அலிசின் லேப்டாப். அதை பாருங்கள். என்ன நடக்கிறது? இது தடுமாறிக் கொண்டு இருக்கிறது. இது அழிக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஓ மை கடவுள், இது வெடிக்கிறது என்று நினைத்து பாருங்கள். ஆம், கற்பனை செய்து பாருங்கள். வாங்க நண்பர்களே. ஓ மை கடவுள். புகை விடுகிறது. அந்த புகையை பாருங்கள். இந்த வைரஸில் என்ன தவறு? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லது உங்கள் லேப்டாப்பை வெடிக்க விடுவேன். ஹாய் நண்பர்களே, அவெனிஸ் இங்கு இன்றால் மாதம் என்ற பேய் நகரில் உள்ளோம். சமீபத்தில் eBayயில் இருந்து இந்த பழைய டைரி ஆர்டர் செய்தோம். அதில் இந்த கைவிடப்பட்ட நகரத்தில் எங்காவது மறைந்துள்ள புதையல் உள்ளது என்று கூறுகிறது. இந்த இடம் பற்றி பல புராணங்கள் உள்ளன. நாங்கள் ஏதாவது மதிப்புமிக்கதை கண்டுபிடிக்கிறோம் என்று நம்புகிறேன். என் கடவுளே, தொடங்க காத்திருக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் தொடங்குவதற்கு முன்பு யூடியூப்ல இருந்து ஒரு புராணத்தை உங்களிடம் கூறுகிறேன். பார்வையாளர்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் நல்ல அதிர்ஷ்டம் தருகிறது என்று அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்தால் அது உங்கள் வாழ்க்கையை நல்லதற்காக மாற்றும். ஆனால் அது ஒரு புராணம் மட்டுமே. அது வேலை செய்தால் என்ன? நாம் அதை இப்போது சரிபார்ப்போம். நண்பர்களே, விரைவில் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அது நல்ல அதிர்ஷ்டம் தரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நல்ல வேலை. இப்போது கைவிடப்பட்ட நகரத்திற்கு தொடரலாம். புதையலை கண்டுபிடிப்போம். வாங்க போவோம். பேய் நகரத்திற்குள் நுழையும் நேரம் பயங்கரமாக தோன்றுகிறது. நண்பர்களே, இதை பாருங்கள். நாங்கள் உள்ளே உள்ளோம். இது மிகவும் பயங்கரமாக உள்ளது. இதற்கு உள்ளே சென்று பார்க்கலாம். இது ஒரு கழிப்பறையாக இருந்தது என்று நினைக்கிறேன். தற்போதைக்கு இது எவ்விதமான பயமுடிவாக தோன்றவில்லை. நண்பர்களே, ஆனால் கேள்வி என்னவென்றால் அடுத்ததாக எங்கு செல்வது? எனக்கு தெரியவில்லை. டைரியை சரிபார்ப்போம். மிகவும் மர்மமாக தோன்றுகிறது. வா நண்பர்களே, நாங்கள் பக்கத்தை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். இது ஒரு கோபுரம் போல் தோன்றுகிறது. நண்பர்களே, நீங்கள் ஏதாவது கோபுரங்களை காண்கிறீர்களா? அந்த கோபுரம் போல தெரிகிறது என்று நினைக்கிறேன். புதையல் அங்கே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வாருங்கள் போவோம். இன்னொரு கைவிடப்பட்ட வீடு. அருகில் பாருங்கள். மிகவும் அவர்கள் அனைவரும் இங்கு உணவுக்காக கூடியிருக்கலாம். யாரோ இங்கு வசிக்கிறார்கள். பாருங்கள், இது ஒரு பெட்டி என்று நான் நினைக்கிறேன். புதையல் இல்லை. கண்டறிதலுக்கு தொடர்வோம். நாங்கள் மிகவும் அருகில் இருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். உள்ளே செல்வோம். நாங்கள் புதையலை கண்டுபிடிக்க போகிறோம் என்று நினைக்கிறேன். இந்த இடம் ஆபத்தானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாம் அங்கு போகக்கூடாது என்று நினைக்கிறேன். அந்த பழைய மாளிகைகளில் பேய்கள் உள்ளன என்று நான் கேட்டேன். வாங்க மைக், இது குழந்தைகளின் கற்பனை. வாங்க உள்ளே போவோம். இங்கு மிகவும் பயங்கரமாக உள்ளது. நண்பர்களே, பாருங்கள் பாருங்கள், இங்கு சில துளைகள் உள்ளன. இங்கு என்ன நடக்கிறது? இங்கே ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கலாம். கோபுரம் எங்கே? கோபுரத்தின் நுழைவிடம் எங்கே? பாருங்கள், அந்த யார்? மைக், என்ன செய்கிறாய்? நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் பசிக்குது மட்டும்தான். இங்கு என்ன இருக்கிறது?
நீங்கள் ஏதாவது கண்டுபிடித்தீர்களா? இல்லை, எதுவும் இல்லை. அப்போ நம்ம மெட்டல் டிடெக்டரை பயன்படுத்தும் நேரம் வந்தாச்சு. எதுவும் இல்லை. அது இங்கு எங்கோ உள்ளது என்று நான் அறிகிறேன். எதுவும் இல்லை. வெளியே போவோம். புதையல் எங்கு இருக்க முடியும்? நான் புதையலை மறைப்பதற்கு நான் அதை ஒதுக்கி வைப்பேன். மலையில் எங்க ஒதுக்கி வைப்பேன். அங்கு சென்று சரி பார்ப்போம். வா, ஏதாவது இருக்கு என்று நினைக்கலாம். ஓ நண்பர்களே, இது மெட்டல் கிடைத்தது என்று கூறுகிறது. நாங்கள் புதையலை கண்டுபிடித்தோம். நாங்கள் பணக்காரர்களாக போகிறோம். அது எங்கு உள்ளது? பாருங்கள், நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். இங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. அது ஒரு கரண்டி மட்டுமே. என்ன புதையல்? வேறென்ன இருக்கிறது? இல்லை, அது ஒரே ஒன்று. வாங்க, இங்கே எங்காவது புதையல் இருக்க வேண்டும். நான் ஒரு பீப் கேட்டேன். மற்றொரு பீப். தொண்டு தொண்டு தொண்டு. புதையல் புதையல். நாங்கள் பணக்காரர்களாக போகிறோம். காத்திருங்கள், பெரியதொரு விஷயம். ஓ ஓ இது வெறும் ஒரு துண்டு மெட்டல். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்க உறுதியாகுங்கள் மற்றும் நாங்கள் புதையலை கண்டுபிடித்தோமா என்று பார்க்க அருகில் வைப்போம் என்று நிச்சயம். நண்பர்களே, நாம் இன்னும் இங்கு எதுவும் கண்டுபிடிக்கவில்லை. அது யாரோ ஒருவரின் வேலை என்று தான் நினைக்கிறேன். இங்கு நிச்சயமாக ஒரு புதையல் இருக்கிறது. இல்லை, கடவுளே, தயவு செய்து இல்லை. இல்லை. காத்திருங்கள். என்ன என்ன நடந்தது? எனது வீட்டு திறவுகோல்களை இழந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இல்லை, அவற்றை கண்டுபிடிப்போம். சரி, அவற்றை தேடுவோம். சரி சரி. சரியான நேரம், மைக். அவை எங்கு இருக்க முடியும், மைக்? நாங்கள் இப்போது இங்கு என்றென்றும் சிக்கிக் கொள்வோம். நீங்கள் அவற்றை கடைசி முறையாக எங்கு நினைத்தீர்கள்? கடைசி முறையாக என் திறவுகோல்களை நுழைவகத்திற்கு அருகில் பார்த்தேன். நுழைவகத்திற்கு பக்கத்தில்? ஆனால் அது எங்கும் இருக்கலாம். திறவுகோல்கள் எங்கே? என்ன திறவுகோல்கள் இங்கே உள்ளன. நீங்கள் அவற்றை எவ்வாறு இழக்க முடியும்? நீங்கள் அவற்றை கண்டுபிடித்தீர்களா? ஆம், இங்கே. மிக்க நன்றி. அவற்றை மீண்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்கள் திறவுகோல்களை எப்போதும் பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். ஏய், பாருங்கள். அது ஒரு வாக்கி டாக்கியா? இது ஒரு ரெக்கார்டிங் வாக்கி டாக்கி. இங்கே சில பதிவுகள் இருக்கலாம். நாம் கேட்கலாம். நீங்கள் தேடுவது கட்டிடத்தின் நுழைவில் இருந்து 100 அடிகள் தொலைவில் உள்ளது. கட்டிடத்தின் நுழைவில் இருந்து 100 படிகள். நுழைவிற்கு செல்வோம். சரி, போவோம். நண்பர்களே, எனக்கு காத்திருக்கவும். சரி, நாங்கள் கட்டிடத்தின் நுழைவில் உள்ளோம். இப்போது 100 படிகள் எண்ணலாம். சரி. 1 2 3 4 5 36 37 38. இது ஒரு கூரிய கம்பியா? அதை தொட வேண்டாம். ஆம், நான் அதை சரிபார்க்க முடியும். இது உயர் மின்னழுத்தம். ஆனால் இது சரி. போவோம். சரி, தொடர்ந்து போவோம். 39 40 41 42 55 56 பேர்கள் பீதி அடைய வேண்டாம். சாந்தமாக இருங்கள். பயணத்தை தொடர்வோம். 60 61 97 98 99 100. நாம் இங்கே இருக்கிறோம். ஆமாம், காத்திருமாக்கி எங்கே? நான் தெரியவில்லை. மைக், அவன் எப்பொழுதும் நம்மோடு இருந்தான். மைக் 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 பிரஹ். மைக், வெளியே வாருங்கள். இது உன் வாட்டர் முட்டாள் வேடிக்கைதானா? மைக் 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 நீங்கள் யார்? மைக்கே, என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் என் ஷூவில் இருந்த மணலை எடுத்துக் கொண்டிருந்தேன். நான் முழுவதும் இங்கேயே இருந்தேன். சரி, நீ திரும்பி வந்ததற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நாங்கள் போக்ஸின் இடத்தை கண்டுபிடித்தோம். இது 100 படிகள். வாங்க, அதை தோண்டுங்கள். தோண்டு 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 தோண்டு. நாங்கள் செல்வந்தராக இருப்போம். பொக்கிஷ பெட்டி. இது மில்லியன் பெறலாம். ஜேனி, வெளியே வாருங்கள். இது வேலை செய்யவில்லை. சில மறைந்த ஜூஸ் இருக்கக்கூடும். ருசியாக உள்ளது. இல்லை, ஐவன், அதை குடிக்க வேண்டாம். மணல் இருக்கக்கூடும். அதுவா? ஒரு டீபாட் மட்டும். அதன் உள்ளே ஏதேனும் இருக்கக்கூடும். பாருங்கள். அதன் உள்ளே ஏதேனும் இருக்க வேண்டும். இல்லை. மணல் இருக்கிறது. அது பொன்னான மணல் இருக்கக்கூடும். அது காலியாக இல்லை. அஹோ, அதன் உள்ளே ஏதும் இல்லை. இது இன்னொரு வரைபடமாக இருக்கலாம். ஓஹோ. ஓஹோ, காத்திரு, இது கிராமத்தின் வரைபடமா? ஆம், இது முழு கிராமத்தின் வரைபடம். காய்ஸ், இந்த வரைபடத்தில் எவ்வித குறியீடுகள் இல்லை. அது பயன்படாது என்று நினைக்கிறேன். என்னிடம் UV ஃபிளாஷ்லைட் இருக்கிறது. அதனால் நாங்கள் பார்க்கலாம். இருண்ட இடத்திற்கு போய் பார்ப்போம். ஓ ஆமாம், வரைபடத்தில் ஏதேனும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் அதை காண முடியாது. காத்திருங்கள். இங்கே அல்ட்ரா வயலட். என்ன நடந்தது? நான் பேட்டரிகளை மறந்து விட்டேன். அற்புதம், மிக சிறந்தது. உனக்கு பேட்டரிகளை மறந்தது தெரியும் இல்லையா? இப்போது நாங்கள் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியாது. காத்திருங்கள். இங்கே நாங்கள் போகிறோம். நாங்கள் பேட்டரிகளை பெற்றோம். பாருங்கள். இங்கே இதை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி. ஒரு இடம் உள்ளது. ஆம், நாங்கள் பொக்கிஷத்தை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். அது பொக்கிஷத்தை குறிக்கும். ஆம், பொக்கிஷம். பொறுமை, அது அந்த வீடு என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் போவோம்.
இந்த வீடுதான் என்று நினைக்கிறேன். உள்ளே செல்லுவோம். இங்கே பொக்கிஷத்தை தேடுவோம். ஆனால் அது அனைத்தும் மணலால் நிரம்பி இருக்கிறது. நாங்கள் பொக்கிஷத்தை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும்? நான் நினைக்கிறேன் அதனால் இங்கே ஒரு பெரிய மணல் மூட்டை உள்ளது. இங்கே எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆமாம், இங்கே எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனால் இதுவே இடம். அது இங்கே இருக்க வேண்டும். யோசிக்கவும். காத்திருங்கள். அது அடியில் இல்லாவிட்டால் மேல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது கூரையில் உள்ளது. இங்கே கிறிஸ் இருக்கிறது. இங்கே போவோம். கூரையில் போவோம். கூரைக்கு போகவும். நாம் கூரைக்கு எவ்வாறு செல்லலாம்? இங்கே. சரி, முதலில் தேடுங்கள். நாம் காத்திருங்கள். நாம் அதை மீண்டும் கடக்க வேண்டும். பொக்கிஷத்திற்காக எதுவும். சரி, காத்திருங்கள். அதுதான் அது அங்கே. ஆம். அதை திறக்கவும். நாங்கள் அதை பெற்றுவிட்டோம். நாங்கள் பொக்கிஷத்தை பெற்றுவிட்டோம். நாங்கள் செல்வந்தர்கள். மரியா, நாங்கள் பொக்கிஷத்தை பெற்றுவிட்டோம். நாம் இதை கண்டுபிடித்ததில் நம்ப முடியவில்லை. நாங்கள் பொக்கிஷத்தை கண்டுபிடித்தோம். நாம் இதை கண்டுபிடித்ததில் நம்ப முடியவில்லை. ஆம், பொக்கிஷம். உள்ளே பாருங்கள். இறைவா, ஓஹோ. நாங்கள் செல்வந்தர்கள். இது எங்கள் வாழ்வை என்று மாற்றக்கூடும்.